எவ்வளோ பெரிய மரம், வீட்டை சுற்றி நல்ல மரம், நல்ல இணல் விழும். நல்லா இந்த வேப்ப மரத்து நல்லா இருக்குது, நல்ல சுகம். அவ்வளோ இயற்கையாக நல்ல காற்று வரும். ஒரு காற்று அடிக்கும்போது நல்லா சுகமாக நல்லா குளு குளுன்னு இருக்கும். அவ்வளோ அற்புதமான காற்று வரும். நல்லா வீட்டு மேலே நல்லா பந்தல் போட்ட மாதிரி நல்ல வேப்ப மரம், ஃபுல்லாக வேப்ப மரம் தான். வீட்டுக்கு மேலே ஃபுல்லாக வீட்டை சுற்றி இந்த பக்கமும் அந்த பக்கம் நல்லா வேப்ப மரம், நல்ல குடல் பந்தல் போட்டல் மாதிரி நல்லா அழகாக இருக்குது. நம்ம பந்தல் கூட இவ்வளோ அகலம் இவ்வளோ இதாக போட்டுற மாட்டோம். நல்லா கொடை மாதிரி நல்லா அழகாக நல்ல வேப்ப மரம், நல்ல வேப்ப மரத்து இணல் பார்க்க அழகாக இருக்குது. பார்க்குறதுக்கே எவ்வளோ அழகாக நம்ம நிழல் அனுபவிக்கிறோமோ அதே மாதிரி செடியை பார்த்திங்களா, ஏகப்பட்ட செடி. இந்த குப்பையை டெய்லி அள்ளி அள்ளி ஐயோ எவ்வளோ குப்பை சேருதுன்னு பாருங்கள் ஒரு நாளைக்கு. நம்ம இணல் எவ்வளோ எவ்வளோ அனுபவிக்கமோ அதே மாதிரி இந்த குப்பையும் அள்ளணும். குப்பையை பாருங்கள், ஒரு நாளைக்கு இவ்வளோ குப்பை விழுந்தா இது குப்பை மட்டுமா விழும், இன்னும் கொஞ்ச நாள் கழித்து நல்லா வேப்பம் பூவாக விழும். இதெல்லாம் தழுத்து பூ வரும், அந்த பூவாக விழும். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து காய் காய்ச்சி அந்த காய் விழும். அப்புறம் பழம் குருவி அந்த பழத்தை சாப்பிட்டு தோலாக போட்டு வேப்பம்பழம் வேப்பங்கொட்டை ஏகப்பட்டது விழும். அதை நம்ம வேப்பம் பத்து பிறகுனா காசு இருந்தாலும் அந்த குப்பை அள்ள முடியாது, அவ்வளோ குப்பை சேரும். நம்ம எவ்வளோக்குள்ள நிழல் அனுபவிக்கமோ அதே மாதிரி இந்த குப்பையை அள்ளணும். வீட்டில் மரம் வைக்கிறது நமக்கு இயற்கையாக நல்லா காற்றோட்டம் நல்லா தான் இருக்கும். ஆனால் அந்த குப்பையை பார்த்திங்கன்னா எவ்வளோ குப்பை சேருதுன்னுட்டு வீட்டுக்குள்ளே 4 மரம் இருக்குது, அவ்வளோ குப்பை சேருது.